இரட்டை தூக்கு தண்டனை அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் குறைக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த பனிஷ்மெண்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று, அவர்கள் செய்த செயலின் விளைவுகள், அதோட கொடூரத்தன்மை பிளஸ் அதுக்குரிய ப்ரொவிஷன் என்ன சொல்லுது, ஆக்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத வைத்து தான் இந்த ஜட்மெண்ட் ஆனது இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தட் இஸ் இந்த இடத்துல இரண்டு குற்றவாளிகள் இருக்காங்க, மோகன்ராஜ், கார்த்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய. இவங்க யாருமே முதல் குற்றவாளியா சொல்லப்படுவாங்க. இந்த இஷ்யூ எப்படி கையாளுவாங்க? ஏன்னா அதுவும் போக்சோ, இதுவும் போக்சோ, அதே தண்டனை தான் எங்களுக்கும் கிடைக்குமா? இங்க பார்த்தோம் அப்படின்னா முதல் குற்றவாளி இந்த மாதிரி எல்லாருமே அந்த இன்வெஸ்டிகேஷன்ல கொண்டு வரப்படுவாங்க. ஓகே, அந்த இன்வெஸ்டிகேஷனின் முடிவில் தான் என்னன்னு நமக்கு தெரிய வரும். ஏன்னா காவல்துறை தரப்புல இருந்து இன்னொன்னும் சொல்லப்பட்டிருக்கு, ஆதாரங்களை திரட்டக்கூடியதும் கரெக்டான குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தருவதும் இந்த காவல்துறையினுடைய இங்க வேலையாக இருக்கிறது. அதை அவங்க ப்ராப்பரா கரெக்டா இந்த மாதிரி எந்தவித ஒரு பயாஸா இல்லாம அன்பயாஸா கொண்டுட்டு போகும்போது எல்லாருக்குமே இங்க அந்த ஜஸ்டிஸ் ஆனது கண்டிப்பா கிடைக்கும். கலர்கநாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். விளாத்திக்குளம் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி இறந்திருந்தாங்க கடந்த மார்ச் மாதம். அவங்களுக்கான தண்டனை தர்ம முனீஸ்வரர் அவர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு இன்னைக்கு இரட்டை தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க மேம். இந்த இரட்டை தூக்கு தண்டனை அப்படிங்கிறத நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. இரட்டை தூக்கு தண்டனைனா எப்படி இருக்கும் தண்டனை அப்படிங்கிறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எஸ், இந்த இரட்டை தூக்கு தண்டனை அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ஏப்ரல் மாதம் இந்த ஒரு டேர்மை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தட் இஸ் ஏப்ரல் 6ஆம் தேதி ஜெயராஜ் பெனிக்ஸ் அவங்க கொலை பண்ண வழக்குலையும் that is custodial deathலையும் இந்த இரட்டை தூக்கு தண்டனை ஆனது தான் அங்கே கொடுக்கப்பட்டது டு ஆல் த போலீஸ் அஃபீஷியல்ஸ் இல்லையா. அதாவது ஒருத்தர் இறந்துட்டாரு, 9 பேருக்கும் இந்த மாதிரியான தண்டனைகள் தான் அங்கே கொடுக்கப்பட்டது. அதே தான் இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாக நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்னன்னா இந்த லைஃப் டில் டெத், ஓகே, அதாவது சாகும் வரை ஆயுள் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்லை டெத் பெனால்ட்டியா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படின்னா அந்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தில் ஈடுபடுறாங்க இல்லையா. ஓகே, ஸோ அதன் விளைவாக கொடுக்கப்படுறது. இன்னொன்று, அந்த கொடூர சம்பவம் நாளைக்கு இந்த மாதிரி சொசைட்டியில் திரும்ப நடந்துடக்கூடாது, விச் மீன்ஸ் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ். ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டாக அது இருக்கும். லேண்ட்மார்க் கேஸுக்கு மட்டும்தான் அந்த ஜட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இரட்டை தூக்குனா என்ன, விச் மீன்ஸ் லாஜிக்கலாக ஒரு வாட்டி தூக்கில் போட்டப்ப திரும்ப போடுவாங்களா அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. ஓகே, இங்கே இரட்டை தூக்கு தண்டனை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க பண்ணியிருக்க அஃபென்ஸ்க்கு ஆக்ட் என்ன சொல்லுது, ஆக்டில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான். இங்கே 17 வயது பள்ளி மாணவியை இந்த மாதிரி நிலைமைக்கு பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை பண்ணதுக்காக 3 செக்ஷன்ஸ்ல எஃப்ஐஆர் போடப்பட்டது. தட் இஸ் பிஎன்எஸ் ஆக்டிகிலையும் போக்சோ ஆக்டிகிலையும் போடப்பட்டது. ஸோ அதில் 2 செக்ஷன்ஸ்க்கு இங்கே டெத் பெனால்ட்டி ஆனது இது பண்ணப்பட்டது. ஒரு பக்கம் மர்டர், இன்னொரு பக்கம் அக்ரிவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். ஓகே, இது ஒன்று. அந்த மாதிரி போக்சோ செக்ஷன் கீழே கொடுக்கப்பட்டதுனால இங்கே 2 டெத் பெனால்ட்டி ஆனது கொடுக்கப்பட்டது. கூட 1 வருட கடுங்காவல் தண்டனை, சிறை. ஓகே, 1 இயர் சிறை அப்படிங்கிற இம்ப்ரெசன்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த 2 செக்ஷன்ஸு கீழேயும் ஓகே, ஏன்னா மர்டர் பண்ணதுக்கு ஒரு டெத் பெனால்ட்டி, இதுக்கு ஒரு தட் இஸ் அக்ரிவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் ஆஃப் அ மைனர், அதுக்கு ஒரு டெத் பெனால்ட்டி அப்படிங்கிற இதில் தான் இரட்டை தூக்கு தண்டனை அப்படின்னு கொடுக்கப்பட்டது. ஏன்னா இதே ஜெயராஜ் பெனிக்ஸ் விஷயத்திலையும் அகைன் ஆக்டின் அடிப்படையில், செக்ஷன்ஸின் அடிப்படையில் தான் அந்த இரட்டை தூக்கு தண்டனையானது கொடுக்கப்பட்டிருக்கு. 1. 2வது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்பீல் போகக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கும். தட் இஸ் இந்த தர்ம முனீஸ்வரனே 30 நாளைக்குள்ள அப்பீல் போடணும், ஹைகோர்ட் போகலாம். இன்னொன்று, இந்த மாதிரி கீழமை நீதிமன்றத்தில் கொடுக்கக்கூடிய ஜட்மெண்ட்ஸ் ஹைகோர்ட்டுக்கு ரெஃபரலுக்கு அனுப்பப்படும், உறுதி செய்யப்படுவதற்காக. ஓகே, அப்படி அனுப்பும் போது நாளைக்கு அவர் அப்பீல் போறாரு, கண்டிப்பாக கவர்மெண்ட் தரப்புல இருந்து திரும்ப அதுக்கு வாதாடுவாங்க. ஹைகோர்ட்ல இல்லை அப்படின்னா தென் சுப்ரீம் கோர்ட்ல ரிவ்யூ ரிவிஷன், தென் கடைசியா கருணை மனு, மர்சி பெட்டிஷன். அங்க ஒரு வேலை சில இடத்துல பாத்தீங்கன்னா தண்டனை குறைக்கப்படும். சில கேசஸ்ல தூக்கு தண்டனை ஆயுளாக மாற்றப்பட்ட சில கேசஸ் இருக்கு. அப்படியே போனாலும் இரட்டை தூக்கு தண்டனை அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் குறைக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த பனிஷ்மெண்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று, அவர்கள் செய்த செயலின் விளைவுகள், அதோட கொடூரத்தன்மை பிளஸ் அதுக்குரிய ப்ரொவிஷன் என்ன சொல்லுது, ஆக்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத வைத்து தான் இந்த ஜட்மெண்ட் ஆனது இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தட் இஸ் டபுள் கேபிட்டல் பனிஷ்மெண்ட். ஏன்னா டெத் பெனால்ட்டி நம்ம கேபிட்டல் பனிஷ்மெண்ட்னு சொல்லுவோம், அதனால டபுள் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
அதற்கடுத்து கோவையில் நடந்தக்கூடிய சூலூர் அங்கே இருக்க ஒரு 9 வயது மாணவியை வந்து இதே மாதிரி விளையாட்டுக்குளம்ல என்ன நடந்ததோ அதே மாதிரியான பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து 2 குற்றவாளிகள் இருக்காங்க, மோகன்ராஜ், கார்த்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய. இவங்க யாருமே முதல் குற்றவாளியாக சொல்லப்படுவாங்க. இந்த இஷ்யூ வந்து எப்படி கையாளுவாங்க? ஏன்னா அதுவும் போக்சோ இதுவும் போக்சோ, அதே தண்டனை தான் எங்களுக்கும் கிடைக்குமா? இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் குற்றவாளி வந்து இங்கே கார்த்தி. ஏன்னா அந்த பர்சன் தான் வந்து இங்கே நம்ம பார்த்தோன்னா, அதாவது அந்த ஐஜி ரம்யா பாரதி மேம் அவங்க கொடுத்த டைம் லைன்ல எல்லாம் பார்க்கும்போது பார்த்தோம். ப்ளஸ் இந்த கார்த்தியோட கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேஸ்ல தான் வெவ்வேறு மாதிரியான ஒரு குழப்பங்கள் இருக்கு இல்லையா? அதாவது காவல்துறை தரப்புல இருந்து ஒரு விஷயம் கிளியரா இருக்கு. இதுல வந்து நம்ம பிரஸ் மீட் வச்சு நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு இல்லையா? அதாவது அவங்க அம்மா கொடுத்த பிரஸ் மீட்டா இருக்கட்டும், இன்னும் பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய பெண்ணுன்னு சொல்லி ஒருத்தவங்க போட்ட வீடியோவா இருக்கட்டும். அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம காவல்துறை தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாக என்ன வருதோ அதை மட்டும் தான் நம்ம நம்பணும், அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இங்க நன்கு பரிச்சயமான ஒரு முகம். இவங்களே இந்த இறந்து போன மாணவி சிறுமியுடைய குடும்பமே அங்க வந்து 20-25 நாட்கள் தான் ஆச்சுன்னு சொல்லப்படுது. ஓகே, அப்படி இருக்க சூழ்நிலையில ஒரு 10 இவங்க வந்து ஒரு 10 நாள்ல அங்கிருந்து காலி பண்ணிட்டு போனதுதான் இந்த கார்த்திக் அப்படிங்கிற பர்சன். நன்கு அறிமுகமான பரிச்சயமான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லப்படுது. என்னன்னா சாக்லேட் வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போயிட்டு அங்கேருந்து திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வராம வேற ஒரு இடத்துக்கு ஏன் கூட்டு போறீங்கன்னு குழந்தை கேட்கும் போது இல்லை அங்கேயும் போய் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு குளக்கரையில் இருக்கக்கூடிய அந்த தென்னந்தோப்புக்கு கூட்டிட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதுதான். ஏன்னா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தட் இஸ் கார்த்திக் தரப்புல இருந்து கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல, நான் கூட்டிட்டு போனேன், சொன்னேன், நீ வந்து கூச்சலிட்ட அப்படின்னா உன்னை கொண்டுடுவேன்னு நான் சொன்னேன். பட் ஆனால் கூச்சலிட்டுட்டே இருந்தாங்க, பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு அதனால தான் நான் கொலை பண்ணேன், கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு தூக்கி நான் வந்துட்டு லைக் இதில் மூழ்புதரில் தூக்கி போட்டுட்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஓகே, இதன் அடிப்படையில் தான் வந்துட்டு அங்கே இப்போ வந்து 9 செக்ஷன்ஸ் ஃபைல் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது. ப்ளஸ் அந்த கண்ணாம்பாளையம் மரியா ரோஸ் கார்டன் அப்பார்ட்மெண்ட்ல பதுங்கி இருந்தப்போ தான் அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது. 2வது குற்றவாளியான மோகன் மீது 4 செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஏன் மோகன் அப்படின்னா, மோகன் வந்து இங்கே கிரிமினல் கான்ஸ்பைரிங் ஆக்ட், அதாவது கார்த்தி செஞ்ச குற்றம் போகும்போது பார்த்ததாக சொல்லப்படுது. எங்க போறீங்கன்னு கேட்கும்போது நான் போயிட்டு வரேன்னு மோகன்ராஜ் கிட்ட கார்த்தி சொன்னதா சொல்லப்படுது. விச் மீன்ஸ் குழந்தையோட போனதை மோகனுக்கு தெரிஞ்சும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட மறைச்சது. ஓகே, அதுக்கப்புறம் குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் இவங்க பேசியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. செல்போன் டவர் இதை வச்சு 200 to 250 சிசிடிவி கேமராக்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வைத்து அவர் வந்து குற்ற செயலுக்கு உடந்தையாக இருந்தல், குற்றத்தை மறைத்தல், அந்த மாதிரியான செக்ஷன்ஸ் கீழே அவர் போடப்பட்டிருக்கார். கார்த்தி வந்து மர்டரு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து குழந்தைய கிட்னாப் பண்ணது, அப்டக்ஷன் பண்ணது, அதுக்கப்புறம் காசிங் கிரீவியஸ் ஹர்ட், தென் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இந்த மாதிரி போக்சோ ஆக்ட் எல்லாமே போடப்பட்டது. இந்த ஆக்ட் அகைன் என்ன சொல்லுது அப்படின்னா, பனிஷ்மெண்ட் டு அன் எக்ஸ்டென்ட் ஆஃப் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் டு டெத் பெனால்ட்டி. அதுதான் இங்கேயும் ஆக்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பிளஸ் இன்னொன்று காவல்துறை தரப்புலேருந்து இன்னொரு விஷயம் இங்கே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, போஸ்ட்மார்ட்டமோட முதற்கட்ட ரிப்போர்ட்ல இது வந்துட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு தான் அந்த சிறுமி கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே இருக்கப்போ ஒருத்தர் மோகன் வந்துட்டு 27ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் எடுக்கப்பட்டிருக்காரு. திரும்ப அவர் வந்து போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரணை செய்வாங்க ஒரு பக்கம். இன்னொன்று, இந்த கார்த்தியை வந்துட்டு ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல், இன்னும் 2 நாளில் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து சிறைக்கு மாற்றிடுவாங்க அப்படிங்கிறது இருக்குது. தென் அவரையும் வந்துட்டுல இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸும் அங்கே நடக்கும். ஓகே மேம், இப்போ நம்ம பேசும்போது சொன்னோம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க ஒரு அலிகேஷன் வச்சுருக்காங்க, வீடியோ போட்டிருக்காங்க. அதே மாதிரி அவங்க மம்மி, அவங்க சித்தி, அவங்க உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா, இந்த அலிகேஷன்ஸ் அவங்க வைக்கிறது, அவங்க தாயார் மேலே வைக்கிறது எல்லாமே வந்து இந்த வழக்கை திசை திருப்புற ஒரு நோக்கில் போகுமா? ஏன்னா குற்றவாளிகளாக 2 பேர் இருக்காங்க, மோகன்ராஜ், கார்த்திக் இருக்காங்க. இவங்க அம்மாவும் ஒரு குற்றவாளியாக பார்க்கின்ற நோக்கத்தில் இந்த வழக்கு போகும்னு நினைக்கிறீங்களா? என்னன்னா அவங்க அம்மாவே இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்கள் மோகன்ராஜ் தான் எங்களை டைவர்ட் பண்ணதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தாத்தா கூட தான் குழந்தை போறான்னு சொல்லி டைவர்ட் பண்றாங்க. என் பையன் ஆனா அவர் தான் கூட்டிட்டு போனாருன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அந்த கார்த்திகோட 2வது மனைவி மேலேயும் எனக்கு சந்தேகம் இருக்கு, அவங்களும் ஒருவேளை உடந்தையாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களும் அடிக்கடி போயிட்டு வந்தாங்கன்ற மாதிரி ஒரு இது எழுப்பியிருந்தாங்க. கூடவே வந்துட்டு அதான் அங்க பிரஸ் வந்து கேள்வி கேட்கும் போது அந்த மது ரீதியான ஒரு விஷயம் இல்லையா, நீங்க மது உட்கொண்டு இருந்தீங்களா, அந்த போட்டோலாம் வந்ததுன்னும் போது அவங்க சொன்ன விஷயம், ஏன் அது என்னுடைய கணவருக்கு மது பழக்கம் இருக்கு, ஏன் அவர் குடிச்சிருக்க கூடாதா அப்படின்னு கேட்டுட்டு, நான் தெரியாம அதை எடுத்து குடிக்கும் போது ஒரு வாய் குடிச்சிட்டதுனால 2-3 மணி நேரம் வந்துட்டு நான் அந்த இடத்துல லைக் சுயநினைவு இல்லாம இருந்தேன். அதுக்கப்புறம் நானும் போய் தேட ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்றது தான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா அது வந்து ஒரு விஷயம். இன்னொன்று வந்து கார்த்திகுடன் உங்களுக்கு பழக்கம் இருக்கா அப்படின்னு இருந்தது அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்ட விஷயத்துக்கு வந்து
ப்ளஸ் உங்களுக்கும் உங்க கணவருக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கான்னு கேட்டதுக்கும் அவங்க வந்துட்டு கருத்து வேறுபாடுலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் நல்லபடியாக தான் வாழ்க்கை வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரியும், கூடவே ஒரு 3 அல்லது 4 வருடங்களுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பழக்கம் ரீதியான ஒரு பிரச்சனை வரப்போ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போச்சு, அது ப்ராப்ளம் ஆச்சு. பட் அவராக தான் என்னை வந்து கூட்டிட்டு வந்து நாங்கள் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியா எல்லாமே அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க இன்னொரு குற்றச்சாட்டும் வச்சிருந்தாங்க, என்ன கேட்காம உடலை வாங்கிட்டு போயிட்டாங்க, என்ன கேட்காம உடலை எரிச்சிட்டாங்க, விச் மீன்ஸ் அது வந்து புதைக்கிறதுக்கு இல்லை, ஃபர்தராக நமக்கு ஏதாவது தேவை எவிடன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து மறு ஆய்வுக்கு வந்து உட்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நிறைய விஷயங்கள் அவங்க வச்சிருந்தாங்க. கணவரை நோக்கியான கேள்விகள் எல்லாமே அங்கே வச்சிருந்தாங்க. இது ஒரு மாதிரியான ஸ்டேட்மெண்ட். பக்கத்து வீட்டு பெண் அவங்க சொன்ன விஷயம் அங்கே என்னவா இருந்தது அப்படின்னா, இல்லை இவங்க வந்து இந்த மது அருந்துற பழக்கம் இருக்கு, இவங்க மது அருந்துட்டதுனால காலையில் வரைக்கும் இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது, எங்க கூட இவங்க தேடுறதுக்கு கூட வரல, காவல்துறையினர் வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தேடினாங்க அந்த இடத்துல அப்படின்னும், கார்த்திக்கும் இவங்களுக்கும் உடனான பழக்கத்தின் நம்பிக்கையில கூட அந்த குழந்தை அவர் கூட போயிருக்கலாம் அப்படின்னும், இவங்களுக்கு வந்து சன்மானம் கொடுக்காதீங்க, சன்மானம் வேற வகையில கூட அவங்க யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னும், இவங்க நீதி கேட்டு போராடணும், நீதிக்காக போராடக்கூடாது, இவங்க மீது வந்துட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இது டிஃப்ரென்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், லைக் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் தான் இங்க இருக்கு. இதை வச்சு இது நம்ம இப்போ எதுவுமே கன்ஃபர்மேஷனுக்கு வர முடியாது. இப்போ யூஸ்வலாவே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா காவல்துறையினர் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த குழந்தைனுடைய பேரண்ட்ஸ் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் இருப்பாங்க. அடுத்தது விட்னஸ், இந்த வீடியோ பதிவிட்ட பெண், இந்த மாதிரி எல்லாருமே அந்த இன்வெஸ்டிகேஷனில் கொண்டு வரப்படுவாங்க. ஓகே, அந்த இன்வெஸ்டிகேஷனின் முடிவில் தான் என்னன்னு நமக்கு தெரிய வரும். ஏன்னா காவல்துறை தரப்புல இருந்து இன்னொன்னும் சொல்லப்பட்டிருக்கு, இல்லை வேற யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்க தெரிய வந்ததுன்னா அவங்க மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மேபி ஒரு அடிஷனல் எஃப்ஐஆரும் அதில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணப்படலாம். ஏன்னா இந்த விளாத்திக்குளம் கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா 20 நாளில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, 75 நாளில் வந்து கேஸ் முடிக்கப்பட்டிருக்கு இல்லையா, 73 சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டிருக்கு, 71 சாட்சியங்கள் பிளஸ் 2 அரசு தரப்பு சாட்சியங்கள், அதாவது இந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டா இருக்கட்டும், இந்த உடற்கூறு ஆய்வு அந்த டாக்டர் எக்ஸ்பர்ட்டா இருக்கட்டும், மெடிக்கல் எக்ஸ்பர்ட், இதெல்லாம் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இதுலேயும் அதே மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே மேம், இதுக்கு முன்னாடி விளாத்திக்குளம் இஷ்யூ பேசும்போது தர்மமுனீஸ்வரர், அதாவது குற்றவாளியாக சொல்லக்கூடிய தர்மமுனீஸ்வரர் வந்து இதுக்கு முன்னாடி அவர் மேலே குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதில் ரிலீஸ் ஆகி வந்திருக்காரு. இப்போ வந்து இதில் குற்றவாளின்னு சொல்லப்படுற மோகன்ராஜ், கார்த்திக் இவங்க மேலே குற்றப்பின்னணி ஏதாவது இருக்கா மேம்? அதுவும் ஐஜி மேம் அவங்க பேசும்போது சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். ஓகே, இவங்க ஏதாவது குற்ற சம்பவம் இருக்கா, இவங்க ஃபேமிலி பற்றி என்ன ஏதுன்றது எல்லாமே அண்டர் இன்வெஸ்டிகேஷன். ஸோ அது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, இப்போ ப்ரிலிமினரி ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அது இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு நமக்கு அடுத்தடுத்த கட்டமாக அதை பற்றி நமக்கு தகவல்கள் தெரிய வரலாம். ஓகே மேம், குழந்தைகள் மீது நடத்தப்படுற பாலியல் வன்கொடுமை வந்து இப்போ ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு, ரொம்ப பதியப்படுது அதிகமாக. கடுமையான சட்டங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இதை பார்க்கலாமா? இது எதனால் நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான சட்டங்கள் இல்லைன்றது இல்லை, ஆல்ரெடி வந்து கடுமையான சட்டங்கள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்படுது இல்லையா. ஏன்னா கடுமையான சட்டங்கள் இல்லைன்னா எப்படி தூக்கு தண்டனையோ இரட்டை தூக்கு தண்டனையோ கொடுக்க முடியும் இந்த இடத்துல, முடியாது இல்லையா. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு. ஸோ காவல்துறை, நீதித்துறை அவங்க ஒரு விஷயத்த வரும்போது இந்த மாதிரி கொடூரமான சம்பவத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அது தக்க தண்டனையானது கொடுக்கப்பட்டு தான் இருக்கு. பட் இன்னொரு பக்கம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட இருந்து அந்த ஒரு மாற்றம் வரணும் இல்லையா. இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபட்டா நம்ம என்ன சொல்றோம்னா, கடுமையான தண்டனைகள் கொடுக்கும் போது அடுத்தது இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை பார்த்து பயம் வரணும்னு சொல்றோம் இல்லையா. அந்த செல்ஃப் ரியலைசேஷன் ஒன்று வேணும்ல. ஓகே, ஏன்னா இந்த விளாத்திக்குளம் விஷயத்துலேயேவா இருக்கட்டும், நீங்க வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி பாலியல் ரீதியான வன்கொடுமையில ஈடுபட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி கண்டிஷனல் பெயில்ல வெளியில வந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி நாங்க கருணை காட்ட முடியும்னு கேட்டிருக்காங்க இல்லையா. சோ அப்படி இருக்கும்போது இதேதான் ஜெயராஜ் பனிக்ஸ் விஷயத்திலையும் கேட்கப்பட்டது இல்லையா. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாற்றம் அப்படின்றது அந்த மனித மனங்களில் மாற்றம்னு சொல்லுவோம்ல, சேஞ்ச் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் வித்தின் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு இங்க என்ன அப்படின்னா, நம்ம எப்பவுமே வந்து ஒரு பெண்கள்கிட்டயே சொல்லி பழகிட்டோம், என்னன்னா உனக்கு தப்பு நடந்துருச்சா நான் இமீடியட்டா இப்படி ரியாக்ட் பண்ண, இதெல்லாம் நீ பண்ணணும், இவ்வளோ நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும், இவ்வளோ நீ கான்ஃபிடென்ட்டா மூவ் பண்ணணும், நீ ஜஸ்டிஸ்க்காக இவ்வளோ போராடணும்னு நம்ம சொல்லிட்டோம். பட் இந்த தவறு செய்யக்கூடிய ஆண்கள் கிட்ட ஏன் யாருமே சொல்றது இல்லை, இதெல்லாம் நீ பண்ணினா உன் வாழ்க்கை போயிடும், இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, இந்த தப்பெல்லாம் நீ பண்ணினா உனக்கு இந்த மாதிரியான தண்டனைகள்லாம் வரும்னு சொல்லி நம்ம சின்ன வயசுல இருந்து சொல்லி வளர்க்கும் போது அவங்க பெண்களை பார்க்கக்கூடிய பார்வை வேறு மாதிரியாக இருக்கும் இல்லை. அது ஒண்ணு. இன்னொன்று, இந்த மாதிரி கிரைம்ஸ் எல்லாம் நடக்கும் போது மெயினான 3 விஷயம் இருக்கு இன்ஃப்ளூயன்ஸ். 1 ஆல்கஹால், 2வது ட்ரக், 3வது பான் மூவி அடிக்ஷன் இல்லையா.
இப்போ ஐ திங்க் அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் ஆனது ஒரு தொடங்கப்பட்டிருக்கு இல்லையா? அதாவது மதுக்கடைகளை முதற்கட்டமாக 717 மதுக்கடைகள் மூடப்படுறதா இருக்கட்டும், இல்ல டைமிங் குறைக்கப்படுறதா இருக்கட்டும், இல்ல ஆன்டி நார்கோட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்றது ஒண்ணு வந்து இந்த போதை பொருள் சார்ந்தவர்களை வந்து கைது பண்றதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒன்று இனிஷியேட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி எல்லா வகையிலிருந்தும் அது வந்துட்டு சரியாக எடுத்துட்டு வரும்போது மேபி நம்ம ஒரு வாட்டியும் நம்ம பேசும்போது நம்ம வந்து வேண்ட ஒரு விஷயமோ இல்லை ஆசைப்படுற ஒரு விஷயமோ இனிமேலும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது இருக்கணும். மேபி அட்லீஸ்ட் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வர 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 அந்த சம்பவங்கள் குறைஞ்சு ஒரு சம்பவம் கூட இந்த மாதிரி இல்லாமல் போகணும் அப்படிங்கிறது தான் விஷயமே. இந்த மாதிரி சம்பவங்கள் அதிகமாகும் போது மேம் காவல்துறை எந்த மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க மேம்? விளாத்திக்குளமாக இருக்கட்டும், ஏன்னா அது வந்து 77 நாட்களில் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லப்பட்டு தண்டனை கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி கேசஸ் வரும்போது காவல்துறை எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? சிஎஸ் இந்த விளாத்திக்குளம் கேஸ் நீங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அந்த கம்ப்ளைண்ட் ப்ராப்பராக எடுக்கலன்னா அந்த பிரவீனா அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க. அதே காவல்துறையினர் ஒழுங்காக செயல்படுறதுனால தான் நீதிமன்றம் அவங்கள பாராட்டி இருக்கு இல்லையா? இதே இந்த லைக் சூலூர் விஷயத்துல பார்க்கும்போது 24 மணி நேரத்துக்குள்ள அவங்க அரெஸ்ட் பண்ணி இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா காவல்துறை வந்து எந்தெந்த வகையில எல்லாம் கரெக்டா தான் செயல்படுறாங்களான்னு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஏடிஜிபி, டிஜிபி, ஐஜி எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த வழக்கு வந்து ஒரு முன்மாதிரியான ஒரு வழக்கு அப்படிங்கிறது தான் இருக்க போகுது. ஓகே, அப்படி இருக்கும்போது காவல்துறையினர் தான் நாளைக்கு நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி தண்டனை வாங்கி தர்றதும் காவல்துறையினரால தான் அது வந்து சாத்தியப்படுது அந்த இடத்துல இல்லையா? ஏன்னா ஒரு வழக்குல வந்துட்டு இவர் தான் குற்றவாளி, இவர் குற்றவாளி இல்லை, இவர் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லைன்றது தான் வருது. அந்த ஆதாரங்களை திரட்டக்கூடியதும் கரெக்டான குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தருவதும் இந்த காவல்துறையினுடைய இங்க வேலையாக இருக்கிறது. அதை வந்து அவங்க ப்ராப்பரா கரெக்டா இந்த மாதிரி எந்தவித ஒரு பயாஸ்டா இல்லாம அன்பயாஸ்டா கொண்டுட்டு போகும்போது எல்லாருக்குமே இங்க அந்த ஜஸ்டிஸ் ஆனது கண்டிப்பா கிடைக்கும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ.